தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பிரமுகருக்கு துணை முதலமைச்சர் பதவி கனவு பறிபோனது. திமுக பிரமுகருக்கு துணை முதலமைச்சர் பதவி கனவு பறிபோனது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. திமுக முதலமைச்சரை கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். 15 திமுக அமைச்சர்கள் தோற்றுப்போனார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, திமுக ஆட்சி அமைவதற்காக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தலா 35 கோடி ரூபாய் பேரம் ஸ்டார் ஹோட்டல்களில் வைத்து பேசியுள்ளார். இந்த செய்தி வெளியானது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியை தேடி வருகின்றனர். செந்தில் பாலாஜி கடலுக்குள் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒரு கடற்கரை தீவில் பதுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சில அரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி அமைய குதிரை பேரம் நடத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். உதயநிதியை முதலமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார். தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேரை ராஜினாமா செய்ய வைக்க அவர் திட்டமிட்டிருந்தார். அதிமுக துணையுடன் உதயநிதியை முதலமைச்சராக்க திட்டம் தீட்டியுள்ளார். உதயநிதி முதலமைச்சரானால் செந்தில் பாலாஜி தான் துணை முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு கண்டுள்ளார். தற்பொழுது சிக்கலில் மாட்டிவிட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரை தேடி வருகின்றனர். தலைமறைவாகியுள்ளார். தற்பொழுது அவருடைய துணை முதலமைச்சர் கனவு பறிபோனது.